ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நத்திங் சைட்ல இருந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இன்னைக்கு போன் ஆஃபிஷியலா பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 4 கலர் வேரியண்டோட இந்த மொபைல் வந்து இன்னொட்ட 16 வரைக்கும் ஆஃபர் பண்ணிருக்காங்க. சோ தட் இந்த சிஎம்எஃப் போன் ஒன்ன பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ நிறைய யூடியூப் சேனல்ல சொல்லியிருக்காங்க இல்ல NFC எல்லாம் இல்லங்க, இதுல பாத்துட்டீங்கன்னா 2MB டெப்த் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் நான் ஒரே சொல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 18K எந்த ஒரு போனை அவங்க வந்து பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட பிரைசிங் வெறும் ஒரு 16 ரூபாய்க்கு NFC சப்போர்ட் எல்லாம் கேட்கறது ரொம்ப ஓவரான ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு இந்த போன்ல நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னைக்கு ஒரு போன் பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் பண்றோம், அது மட்டும் இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்கணும். இன்னைக்கு ஓப்போ விவோலாம் பாத்தீங்கன்னா கலர் சேஞ்சிங் போனா கொண்டு வந்தாங்க, அப்புறம் ஆரோ லைட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு நத்திங்ல என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இன்னைக்கு அவங்களோட சாஃப்ட்வேர் எப்படி இருக்குன்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்களோட டிஸ்பிளே கிளாரிட்டி அண்ட் அவங்களோட ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனா பேக் சைட் பேனல் இந்த வட்டம் இந்த போனுக்கு லிப்பிள் லைட் இல்ல, ஆனா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லார் கையில ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு பேக் சைட் பேனலை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இது மாதிரி ஒரு சிறப்பு அம்சங்களோட தான் கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இந்த சிஎம்எஃப் போன் 1ல இருக்குங்க. அது ஒரு 16,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போனை பத்தி நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இதுதான் நத்திங்கோட சிஎம்எஃப் போன், ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் போன், ஒரு காம்பேக்டான பாக்ஸ்ல சார்ஜர் கிடையாது. சோ தட் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணனும் நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்து எப்பயும் போல உங்களுக்கு யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ். இந்த வட்டம் வந்து கேப்சூல் டைப்ல சிம் எஜெக்டர் கொண்டு வரல. சோ இந்த வட்டம் ஒரு ஸ்க்ரூ டைப்ல இந்த வட்டம் சிம் எஜெக்டர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த சிஎம்எஃப் போன் 1 இதுல பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இதுல பார்க்கும்போது ஒரு 4 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா இந்தியன் ரீஜனுக்கு மட்டும் ஸ்பெஷலா ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நத்திங் கவர் பண்றாங்க. அது போக 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 6/128GB வேரியன்ட் ஒரு 16,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட்டா 8/128GB ஒரு 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 4 கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட்டோட லான்ச் பண்ணிருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தவரை. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் பேட்டர் பார்ப்போம். சோ இந்த வட்டம் இந்த சிஎம்எஃப் போன் 1ல ஒரு சூப்பரான ஒரு இனோவேட்டிங்கான டிசைன் பேட்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு பேக்ல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷோட, பின்னாடி ஒரு சூப்பரான ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ ஃப்ரேம் இங்க பிளாஸ்டிக் தான், முன்னாடி ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளேயோட எடுத்துட்டு வந்திருக்காங்க வித் ஹெச்கோல் கேமராவோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ பேக் சைடுல உங்களுக்கு நார்மலான பேனல் இல்லாம இந்த வட்டம் ஒரு இனோவேட்டிங்கா எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நத்திங் கவர் பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு நார்மலா ஒரு 15,000 செக்மெண்ட் நாங்களும் உள்ள வந்திருக்கோம் அப்படின்னு மட்டும் சொல்லாம இந்த வட்டம் ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பேக் சைட் பேனல் நம்மளால ரிமூவ் பண்ணிக்கிற முடியும். சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல எடுத்து வந்திருக்காங்க. ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு 4 கலர்ஸ்ல இவங்க வந்து பேக் பேனல் வந்து செப்பரேட்டா அவங்க சேல்ஸ் பண்றாங்க. அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இதுல மாத்திக்கலாம். சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல எடுத்து வந்திருக்காங்க. சோ இங்க 4 ஸ்க்ரூஸ் பேக் சைடுல கொண்டு வந்திருக்காங்க. பாட்டம் கார்னர்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது பார்க்கும்போது எந்த ஒரு வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. இது ஒரு ஸ்க்ரூ டைப் தான். சோ அந்த ஸ்க்ரூ டைப் ஃபிட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு கேஜெட் கொண்டு வந்திருக்காங்க. அதோட கேஜெட் பாத்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு ஒரு ரோப் மாதிரி கொடுக்குறாங்க. சோ அதை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்தில் நமக்கு ஒரு ஸ்டாண்டும் ப்ரொவைட் பண்றாங்க. அது ஒரு 800 ரூபாய் வருது. அது போக பின்னாடி வேலட் வைக்கிறதுக்காக ஒரு கேஸும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 800 ரூபாய்க்கு வருது. அது போக இங்க பேக் பேனல் நீங்க செப்பரேட்டா பர்ச்சேஸ் பண்ணணும். அதோட பிரைசிங் 1800 ரூபாய் வருது. சோ இது மாதிரி செப்பரேட்டா அவங்களோட பிசினஸ் வளர்க்கறதுக்காக தனித்தனியா அவங்க வந்து நம்ம பை பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த 4 ஸ்க்ரூஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, அதாவது நீங்க ஒரு பிளாக் கலர் வச்சிருக்கீங்க இல்லன்னா இந்த ரெட் கலர் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் ஸ்க்ரூ மாத்திக்கலாம். இல்ல பிளாக் கலர் கேஸ் மாட்டி இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்க்ரூ வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் கலர்ஸ் உங்களுக்கு அட்ராக்டிவான கலர்ஸ் ஒரு காம்பினேஷன்ல இது மாதிரி கொலாபரேஷனோட நீங்க இது மாதிரி பேக் சைட் பேனல்ல நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி ஃபிட் பண்ற மாதிரி இந்த வட்டம் ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட்ல ஒரு அல்டிமேட்டான ஒரு டிசைன் ஃபேக்டரோட இந்த சிஎம்எஃப் போன் 1ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.67 இன்ச் ஒரு AMOLED டிஸ்பிளே 120 ரெஃப்ரெஷ் ரேட் HDR10+ வித் 2000 nits பிரைட்டரான ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளே, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வித் உங்களுக்கு பஞ்ச் கோல் கேமராவோட எடுத்து வந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ், டிஸ்பிளேயோட ஸ்மூத்னஸ் எல்லாமே தாறுமாறான ஒரு செக்மெண்டோட பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட இந்த வட்டம் சிஎம்எஃப் போன் 1ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 197 கிராம், திக்னஸ் 8.2 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14. அதுக்கு மேல நத்திங் வேஸ் 2.6. இந்த இங்க மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம்.
UFS 2.2 சப்போர்ட், LPDDR4X RAM அண்ட் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொண்டு வந்திருக்காங்க. இங்க Wi-Fi 6 கொண்டு வந்திருக்காங்க, Bluetooth 5.3 அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் CMF Phone 1ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் கேபபிள் பாத்தீங்கன்னா 33 வாட் சார்ஜர். ஆனா பாக்ஸ்குள்ள கிடையாது, செப்பரேட்டா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். இந்த லான்ச்சிங் ஈவென்ட்டோட சார்ஜரும் அவங்க செப்பரேட்டரா விற்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய இன்னொரு மார்க்கெட்டிங் டேர்மாவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். சோ தட் இந்த போனை பொறுத்தளவு சார்ஜிங் பார்க்கும்போது உங்களுக்கு 1 ஹவருக்கு மேல ஆகுது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போட இந்த வட்டம் CMF Phone 1ல பேட்டரி செக்மெண்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP, சோனி சென்சார்னு சொன்னாங்க. ஆனா என்ன சென்சார் மென்ஷன் பண்ணவே இல்ல. அங்க 2 MP டெப்த், ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா. இங்க ஹையஸ்ட் 4K 30 frames seconds வித் EAI சப்போர்ட்டோட இங்க 1080 60 frames seconds வீடியோ இருக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் வீடியோட ஸ்டெபிலைசேஷன் சூப்பராவே இருக்கு. அண்ட் வீடியோட குவாலிட்டியும் அருமையா இருக்கு. இங்க செல்ஃபி கேமராவோட எடுக்கிற ஷாட்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப பூஸ்ட் அப் பண்ண மாதிரி இருக்கு. ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட்டோட இந்த ஒரு பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். பிரைமரி சென்சார்ல எடுக்கிற ஷார்ட்ஸ் ஒரு டீடைலிங் அருமையா இருக்கு. அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்ல ஓகே. இதோட கேமரா அவுட்புட் பார்க்கும்போது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கு. டீசெண்டா இருக்கு. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப குட்னு சொல்ல முடியாது. பெட்டர், நல்லா இருக்கு, சூப்பர் அப்படி சொல்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப டூ பெஸ்ட் அப்படிலாம் இங்க எதுவுமே வார்த்தைகள் சொல்ல முடியாது. சோ அது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இதோட கேமரா ஃபீல்டு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த CMF Phone 1 கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். இந்த போனை பொறுத்தளவு இங்க MediaTek Dimensity 7300 ஒரு 4-1 மார்க்கெட்டோட 2.5 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. விர்ச்சுவல் RAM 8GB வரைக்கும் எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். சோ இதோட GPU பார்க்கும்போது Mali G615 MC2 கொண்டு வந்திருக்காங்க. சோ ஒரு அல்டிமேட்டான ஒரு சிப்செட். இந்த ப்ராசஸர் 7200க்கு ஒரு அப்கிரேடா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. 7200 கான்செப்டே வேற, 7300 கான்செப்டே வேற. இவங்க பேரை மாத்தி மாத்தி வச்சதுதான் இன்னைக்கு பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த நத்திங் 2L பார்க்கும்போது 7200, இதுல பார்த்தா 300. அதை காட்டில ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இந்த ப்ராசஸர் ஒரு மிட் ரேஞ்சான ஒரு ப்ராசஸர். சோ இந்த ப்ராசஸர் வச்சு இன்னைக்கு ஒரு ஆல் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். ஆனா ஒரு மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டுக்கிற தரம் தான் இந்த ப்ராசஸருக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த நத்திங் OS இன்னைக்கு இந்த சிப்செட்டோட கம்பைன் பண்ணும்போது ஒரு அல்டிமேட்டான ஒரு ஃபீலிங்ஸோட, ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸோட இன்னைக்கு டே டு லைஃப்ல ஒரு சோசியல் மீடியா பாக்குறாகட்டும், என்டர்டைன்மெண்ட் யூசேஜா இருக்கட்டும், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்றாகட்டும், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சிப்செட்டா இன்னைக்கு இது மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கனே சொல்லலாம். முக்கியமான காரணம் இவங்களோட சாஃப்ட்வேரோட ஆப்டிமைஸ் தான். ஒரு தரமான ஒரு செக்மெண்டோட இந்த வட்டம் இந்த சிப்செட் செக்மெண்ட் ஒரு பரத்தலா பண்ணியிருக்காங்க இந்த CMF Phone 1 ப்ராசஸர் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த CMF Phone 1 ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் நத்திங் சைட்ல இருந்து இன்னைக்கு 2024 மிடில் கொண்டு வந்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட் இது வந்து நத்திங் போனோட பட்ஜெட் செக்மெண்ட். பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எப்படி இருக்கும், மீதி பிராண்ட்ஸ்லால என்ன கொண்டு வர முடியுமோ அதுதான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதை காட்டிலும் இன்னைக்கு கொஞ்சம் இனோவேட்டிங்கா கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் போல நாங்க வெளிச்சத்துல வை, கலர் மாறும், உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு ரிங் லைட்ல நாங்க இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம், இது மாதிரி விஷயங்கள் இங்க கொண்டு வரல. இனோவேட்டிங், இதுதான் ஒரு பெரிய மார்க்கெட்டிங் டேர்ம், இதுதான் ஒரு பெரிய வளர்ச்சி, இதுதான் ஒரு பெரிய ஒரு 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 எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம். கண்டிப்பா இதை வந்து எல்லா பிராண்டும் கண்டிப்பா இது வந்து உணர்ந்தே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு சும்மா நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இல்லாம, ஆனா என்னதே இவங்க இனோவேட்டிங் கொண்டு வந்தாலும் இவங்க நிறைய பிசினஸிங் ட்ரிக்கோட தான் எடுத்து வந்திருக்காங்க. ஏன்னா நீங்க கேசிங் செப்பரேட்டா வாங்கணும்னா 1800 ரூபா, அது போக நீங்க தனியா அந்த ரோப் வாங்கணும்னா 800 ரூபா, பின்னாடி அந்த வாலெட் வாங்கணும்னா 800 ரூபா, அந்த ஸ்டாண்ட் வாங்கினா 800 ரூபா, எல்லாமே இது மாதிரி காஸ்ட்ல தான் அவங்க விற்கிறாங்க. பாக்ஸ் கண்டென்ட்ல சார்ஜர் கூட இல்லாம கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பிசினஸாவும் இவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க, ஒரு இனோவேட்டிங்காவும் இருக்கு இந்த CMF Phone 1 பொறுத்தளவுங்க. சோ மீதி எல்லாருமே சொல்றாங்க இல்ல NFC கிடையாது, டிஸ்பிளே எல்லாம் பெரிய பெரிய பெசல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஐயா நான் திரும்பி சொல்றேன், இது ஒரு பட்ஜெட் போன். ஏன்னா மீதி பிராண்ட்ஸ் எல்லாம் இது காட்டிலும் மோசமான ஒரு விஷயங்கள் இருக்கு. இதுல டிஸ்பிளேல HDR10+ எல்லாம் இருக்கு. யாரும் இதெல்லாம் பெருமையா பேச மாட்டாங்க. 120 ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு வந்திருக்காங்க, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட. இந்த செக்மெண்ட்ல யாரு எந்த பிராண்ட் கொண்டு வந்திருக்கா அதை நம்ம உணரணும். அதெல்லாம் அவங்க எல்லாம் சொல்றதை பார்த்தா அவங்க எல்லாம் 18K எந்த ஒரு மொபைலும் அவங்க எல்லாம் கையில எடுத்து பார்க்காத மாதிரிதான் எனக்கு தோணுது. கண்டிப்பா இந்த வட்டம் ஒரு 18K, ஏன்னா இது ஒரு ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு 16,000 ரூபாய்க்கு ஒரு அட்டகாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இந்த CMF Phone 1 கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணலாமுங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சாஃப்ட்வேர் எல்லாம் பூந்து விளையாண்டு இருக்கான். கண்டிப்பா இந்த போன் நீங்க எதிர்பார்க்கிற அனைத்து விஷயங்களும் பூர்த்தி செய்யும் வகையில் இந்த போனை நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த CMF Phone 1 இந்த
போனை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.